வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மோக் ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டைரக்டர் ஜோஃபின் டி சக்கோட இயக்கத்தில் ஆசிஃப் அலி, அனுசரா ராஜன், மனோஜ் இவங்களாம் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் ரேகா சித்திரம். ஸோ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. என்ன மாதிரி யாராவது தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சோனி லிவ்வில் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு அட்டகாசமான த்ரில்லர். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த படம் கிட்டத்தட்ட 9 கோடி எடுக்கப்பட்ட படம் தான். பட் இந்த 9 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே சர்ப்ரைஸ்லி டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆக்டர் மம்முட்டியை டிஏஜிங்களை கொண்டு வந்ததுங்கிறது ரொம்பவே பாராட்டப்பட விஷயம். ஏன் இந்த படத்துக்கு அது பலமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கதைக்குள்ளே அதை கரெக்டாக ஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி 1985 வந்த அந்த மம்முட்டி அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத வர அந்த பட்ஜெட்டுக்கு எப்படி பண்ணணுங்கிறத பக்காவாக தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஏன் அதுக்கான எத்தனை செகண்டில் அந்த மம்முட்டியை காட்ட முடியும், ஏன் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இந்த கதையோட ஓட்டத்துக்கு அவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை ஃபாலோ பண்ணி ஒரு கிளைமேக்ஸில் அந்த டச்சுங்கிறது இந்த படத்துக்கு நல்லாவே சிங்க்கும் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காத்தோடு காதோரம் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரெஃபரன்ஸை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ப்ளே பண்ணதுங்கிறதுனால ஆக்சுவலி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். பட் அது உண்மை சம்பவம் போலேயே கரெக்டாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் அதை பாராட்டியே ஆகணும். அந்த படத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் பரதன் இயக்குன ஒரு படம் தான், மலையாள படம். பட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேவர் மகன், ஆவரம் பூ மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரிசம்பிளாக வச்சுக்கிட்டு படத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு த்ரில்லரை வந்து ப்ரெசென்ட் பண்ணதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட்டும் சரி கதையும் சரி இந்த ஜியோகிராஃபி சுற்றி தான் நடக்குது. அந்த வகையில் டெக்னிக்கலாகவும் சரி இந்த படத்தோட ஜியோகிராஃபியும் சரி பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், விஜுவலாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைவ்லியாக ரொம்பவே பக்காவாக 1985 போய் கூட்டிகிட்டு போன அளவுக்கு அந்த செட்ஸை அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே கரெக்டாக நேச்சுரலாக இருந்தது. அந்த பிசிறு தட்டாமல் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம்தான். ஏன்னா டிஏஜியும் பண்ணி அதுக்கு செட்டும் போட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கான கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், அதுக்கான ஒர்க்காக இருக்கட்டும், அந்த கலர் பைலட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரி கதை செட் பண்ணியிருக்கணுமோ அதே மாதிரி ஒரு கதை தான். ஒரு நாள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிடுவார். ஸோ சூசைட் பண்ணி இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவார். அதாவது இந்த இடத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணத்தை நாங்கள் தான் கொன்று புதைச்சோம், அந்த புதைச்ச பணம் கீழே தான் இருக்குது, அதுவும் நான் செத்து போன இப்போ நான் சாக போகிற இந்த இடத்துல இருக்குன்னு பைபிளில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பணம் இருந்துச்சா இல்லையா, அது யாரோட பணம், அந்த டெட் பாடிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், ஏன் நான் முன்னாடி சொன்னது போல் இவங்க சொன்ன இந்த ஜியோகிராஃபிக்குள்ளே ஏன் இந்த கதை வந்து ஃபிட் ஆனிச்சுங்கிறத விளக்கமாக விலாவாரியாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரே நீட்டாக க்ளீனாக ஒரே மாதிரி கோட்டில் போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் போவாங்க. பட் அது கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த கதையை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது இந்த படத்துக்கு ஒரு வகையில் பலமாக தான் அமைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆசிஃப் அலி அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அண்ட் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவும் கரெக்டாகவும் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டரை எப்படி ஜஸ்டிஃபை ஆகிடுமோ அதை பக்காவாகவே பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மிகப்பெரிய கீ வந்து பார்த்தீங்கன்னா அனுசரா ராஜன் தான். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எனக்கு வழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. பெருசாக அவங்க இதுக்கு முன்னுக்கு நிறைய படங்களை அவங்க இங்கே எப்படி யூஸ்வலாக நடிப்பாங்களோ அதே போல் அந்த படத்தில் இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த கேரக்டரை அந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண அமைஞ்சுங்கிறது விச் இஸ் வெரி குட். அதே போல் இந்த படத்தில் வந்து ஆக்டர் மனோஜ் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் ரோலே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸ்பாயிலெலாம் நினைக்காதீங்க, படத்துலேயே அவங்க ட்ரெயிலர்லேயே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து சுற்றி வளைச்சி அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட கேரக்டர் அந்த ப்ரெசன்டேஷனாக இருக்கணும், அவர் கொடுக்கப்பட்ட பேக் ஸ்டோரிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ப்ரெடிக்டபிள். பட் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். அண்ட் அவரும் ஒரு சீனியர் ஆக்டருங்கிற பட்சத்தில் அவர் அந்த கேரக்டரை பக்காவாகவே ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சின்ன கேரக்டர்ஸ். சில கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes கூட வரலாம், சில பேர் 2 நிமிஷம் கூட இருக்கும். ஸோ 2-3 சீன் வந்தாலும் கூட அவங்களோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு என்ன மாதிரி பலமாக அமையணுமோ அவங்களோட கேரக்டர்லாம் பலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாட் பேட், எல்லாமே பக்காவாக ஃபுல்லாக பண்ணப்பட்டிருக்கு. முஜித் மஜித் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் இந்த படத்துக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்ன மாதிரி மூட் செட் பண்ணணுமோ, என்ன மாதிரி பிஜிஎம் தேவைப்படுதோ அது பக்காவாக அந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அவரோட வேலையை பக்காவாக பண்ணிட்டாரு. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக தமிழ் டப்பில் தான் நான் பார்த்தேன், பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பக்காவாகவே அமைச்சிருந்துச்சு. படத்தில் ஸ்டண்ட்டு பெருசாக இல்லைனாலும் ஒரு பர்டிகுலராக ஒரு 2 சீக்வன்ஸ் மட்டும் ஸ்டண்ட்டு வரும். பட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆவோன்னு இல்லைனாலும் இந்த படத்துக்கு ஸ்டண்ட்டு பெருசாக தேவைப்படலைனாலும் கிடைச்ச கேப்பில் நல்லா ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஸ்டண்ட்டு தான். இல்லைனாலும் படத்துக்கு ஓரளவு செட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டண்ட்டை வந்து ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க.
இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்னென்ன இருக்கணுமோ இந்த படத்தில் மொத்தமாக இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்புறேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு முழுசாக பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களை ப்ரெடிக்டபிலிட்டின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வில்லனை ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ ரிவீல் பண்ணிட்ட வாசியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கதை எங்கே போய் எங்கே சுற்றி வளைச்சி வந்தாலும் அவர்கிட்ட தான் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து முடியணுங்கிறது முன்கூட்டியே ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் அந்த வில்லனுடைய சஸ்பென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிட்டு வாசி பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்கல. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்காகவே கொண்டு போயிருந்தாலும், நல்லா எழுதப்பட்டிருந்தாலும், பட் வில்லன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வீக்காக இருக்கிறத தாண்டி இஸ் ப்ரெடிக்டபிள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி ஆர்க்குங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ப்ரெடிக்டபிளாக இருந்ததுங்கிறது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. அதே போல் இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சில நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், நிறைய சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் எதுவுமே சேலஞ்சிங்காகவே அது இருக்காது. ஏன்னாப்பா போனேன் நீ பாட்டுக்கு கேட்ட விசாரிச்சு அவன் பட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டான், எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்தில் வந்து அவன் ஹீரோ சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவங்க காமிக்கப்பட்டிருந்தாலும் படத்தில் உண்மையாக சொல்லணும்னா ஹீரோ வந்து அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப மெனக்கெட்டு அவரை அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி இருக்க ரொம்ப ஈஸியாகவே போயிடுவார். குறைச்ச இன்ஃபர்மேஷனை தக்க வச்சுக்காம மெத்தனமாக விட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர அவர் பெருசாக ஃபேஸ் சேலஞ்சிங் பண்ணாருங்கிறத எந்த ஒரு சீன்லையுமே பக்கவாக அதை வந்து வலுப்படுத்துகிற அமையலை. ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவருக்கு என்ன தேவையோ அதை டக்குன்னு போயிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதே போல் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த படத்தை ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் or 2 சீக்வன்ஸ் மட்டும்தான். பட் அந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையே இல்லை. அதாவது கதவு தட்டினா அவனே திறக்க போகிறான், நீ ஏன் உடச்சிட்டு உள்ளே போகிற, அதுதான் இந்த படத்தோட மொட்டை ஸ்டட்டி சீக்வன்ஸை எடுத்து வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி தேவையே இல்லை. இந்த படத்தை வந்து பாருங்கள் பக்காவாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோவைக்கு மூமெண்ட்டை வைக்கணுங்கன்னு அவசியம் கிடையாது. இந்த படத்தில் வந்து தேவையான அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க தெரியல. பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபில்லர் எபிசோட்டாக ஃபீல் ஆகுமே தவிர அது படத்தோட கதையோட ஒன்றி வர அளவுக்கு அமையாது. ஸோ மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு த்ரில்லர் படம் தான், ஒரு அட்டகாசமான படம் கூட சொல்லுவேன். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபால்ஸ் இருந்தாலும் இந்த படம் ரசிக்கக்கூடிய எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சது இந்த படத்தோட திரைக்கதையும் தான். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சோனி லிவ்ல அவைலபிளாக போய் பாருங்கள். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஒரு டீசெண்டான த்ரில்லராகவும் அமைஞ்சிருந்துச்சி. ஸோ அந்த படம் பார்க்கணும் நினைக்க போய் பாருங்கள். ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வேற ஒரு வீடியோ வந்து மொக்க போடுறேன். அப்புறம் என்ன வரட்டா.